ஹே காய்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கான உங்க பர்சனுடைய ஃபீலிங்ஸ் உங்களை பத்தி என்ன இருக்கு டுவர்ட்ஸ் யூ. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்க வந்து செப்பரேஷன்ல இருந்தாலும் சரி, நோ கான்டாக்ட்ல வந்து இருந்தாலும் சரி, இல்லை நாங்க ரெண்டு பேருமே வந்து நார்மலா பேசிட்டு தான் வந்து இருக்கோம் அப்படின்னு நீங்க வந்து இருந்தாலுமே வந்து சரி. ஸோ உங்க பார்ட்னர் இப்போ கரண்டா உங்களை பத்தி என்ன வந்து ஒரு திங்கிங்ல அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா பைல் செலெக்ஷன் வந்து இருக்கும். பைல் 1 அண்ட் பைல் 2 வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுடைய மைண்ட்ல எது வந்து உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுதோ, ஸோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. இல்லை ஸ்டில் எனக்கு இப்பவுமே வந்து கன்ஃபியூஸா இருக்கு எதாச்சும் ஒரு நல்ல டீப் பிரெத் நீங்கள் வந்து எடுத்துட்டு உங்களுடைய பர்சனை வந்து 1 மினிட்க்கு வந்து நினச்சிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பைல் 1 இல்லைன்னா வந்து 2 உங்களுக்கு எது தோணுதோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யாருக்காக பார்க்குறீங்களோ அவங்களுக்காக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து பைல் நம்பர் 1 வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்களோ, ஸோ இந்த நோ கான்டாக்டில் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்ப்போம். அண்ட் வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்லாம் வந்து கிடையாது. மேல் தான் வந்து பார்க்கணும், ஃபீமேல் தான் வந்து பார்க்கணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பைல் 1க்கான ரீடிங்கே நம்ம வந்து பார்ப்போம். உங்களுடைய பர்சன் உங்களை பற்றி என்ன பைல் 1 சூஸ் பண்ண உங்களுடைய பர்சன் ஃபீலிங்ஸ் பைல் 1 சூஸ் பண்ண உங்களுடைய பர்சன்ஸ் ஃபீலிங்ஸ். King of Pentacles. ஸோ மேபி இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக வந்து கரியருக்கு அவங்க இப்போ வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்ருக்கலாம். இல்லைன்னா வந்து எப்பவுமே வந்து மணி மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசு மேலேயே ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக வந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பர்சனாக இவங்க வந்து இருக்கு, நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. மேபி உங்களுடைய பர்சன் வந்து எர்த் சைனாவும் இருக்கலாம். அப்படி எர்த் சைனா இல்லைனாலும் இட்ஸ் ஓகே. மேபி உங்களை விட ரொம்ப மெச்சூர்டு பர்சனாக இருக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ் சே பைல் 1 சூஸ் பண்ணி உங்களுடைய பர்சன் கரண்ட் ஃபீலிங்ஸ். ஐ திங்க் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இருக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய சண்டை வந்து நடந்திருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் மேபி அவங்களே வந்து க்ரியேட் பண்ணியிருக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு ஆட்டிடியூட் ஈகோவான ஒரு பர்சன் அவங்க வந்து இருக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் மேலே நீங்கள் வந்து நிறைய நம்பியிருப்பீங்க, நிறைய லவ் கூட நீங்கள் வந்து வச்சிருக்கலாம். ஆனால் இந்த பர்சன் உங்களை வந்து ஏமாத்திருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து உங்களுக்கு பொருந்தா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இது வந்து எனக்கு பொருந்தலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இது வந்து இக்னோர் வந்து பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் வந்து நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் வந்து நடந்திருக்கு, நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. அண்ட் இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாஸ்ட்ல வந்து எந்த ஒரு அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்காது எந்த ஒரு முடிவு நம்ம வந்து எடுக்கிறது. அவங்களே வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில தான் அவங்க வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்குள்ள வந்து அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ஒருவேளை நீங்கள் வந்து சண்டை போட்டு உங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு, நாங்கள் வந்து இப்போ வந்து அதனால நாங்கள் நோ கான்டாக்டில் வந்து இருப்போம், எனக்கும் என்னுடைய பார்ட்னருக்கும் இப்போ வந்து ஒரு ஃபைட்டு ஆர்கியூமெண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா, உங்க பர்சன் இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள நடந்த அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த ஃபைட் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து அதுக்காக அந்த இஷ்யூஸை அவங்க வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா பாஸ்ட்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு முடிவெடுக்க தெரியாமல் வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. அண்ட் உங்களுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து
சால்வ் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்களுடைய மைண்ட்ல இப்ப கரண்ட்டா ஓடிட்டு இருக்கிறது அதுதான். ஸோ இன்னும் சில கார்ட்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ப்ளீஸ் ப்ளீஸ் டயலாக சூஸ் பண்ண உங்களுடைய பர்சன் கரண்ட் ஃபீலிங்ஸ். நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குற ஒரு பர்சனாக வந்து இவங்க வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதே கார்டு தான் வந்து இங்கே வந்து வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த பர்சனுக்கு வந்து மணி மேலே ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து இருப்பாங்க. அண்ட் இவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ நோ கான்டாக்ட்ல நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த பர்சன் பாஸ்ட்ல வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க இந்த பர்சன் வந்து எதுனா வந்து உங்களை நோக்கி வந்து ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவும் அண்ட் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப டைம் எடுக்கும். அவங்க சைட்ல இருந்து ஒரு கம்யூனிகேஷன் வர்றதோ இல்லை ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதோ ரொம்பவே ஸ்லோவான ஒரு ஆக்ஷனாக தான் வந்து இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ப்ளீஸ் பண்ணுங்க கரண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ உங்களுக்கு கார்டு வந்து நல்லா ஓரளவுக்கு தெரியுற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்டையுமே நான் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மூவ் ஆன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பையில வந்து சூஸ் பண்ண நிறைய பேர் கண்டிப்பாக வந்து நோ கான்டாக்ட் ஒரு செப்பரேஷனில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. அண்ட் இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டக்கடான ஒரு ஃபீல்டில் தான் நீங்கள் எப்பவுமே வந்து இருக்கீங்க. மூவ் ஆனும் உங்களால் வந்து பண்ண முடியல. ஸோ உங்களை ஒரு ட்ராப்பில் இவங்க வந்து சிக்க வச்சுருப்பாங்க. எமோஷ்னல் ட்ராப்பில் நீங்கள் வந்து சிக்கிட்டு ஸ்டக் ஆகிட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் வந்து பண்ண முடியாமல் நீங்கள் வந்து இருப்பீங்க. அண்ட் இந்த பர்சன் அண்ட் இந்த ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஈஸியான ஒரு கனெக்ஷன் வந்து கிடையாது. ஏன்னா இந்த கனெக்ஷன்ல நிறைய வந்து பேர்டன் தான் வந்து இருந்திருக்கும். அவ்வளோ ஈஸியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. மேபி நீங்கள் வந்து மேரிடான ஒரு பர்சனாக வந்து இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் அவங்களுடைய கிட்ஸுக்காக வந்துட்டு இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து கண்டினியூ வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே அவங்க வந்து என் பண்ணிட்டு அவங்களுடைய ஃபேமிலிக்காக அவங்க வந்து உங்களைய ஒரு செப்பரேஷன் பண்ணிட்டு அவங்க வந்து போயிருக்கலாம். அவங்களுடைய ஃபேமிலிக்காக அவங்க வந்து போயிருக்கலாம். அண்ட் இந்த பர்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கரியர் ரிலேட்டடாக நிறைய வந்து ஒரு பேர்டன்ஸ் வந்து இருக்கதான் வந்து செய்யுது. இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா மேரிடாக இருந்தாலும் சரி இல்லை அன்மேரிட் தான் நாங்கள் வந்து லவ் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்தாலுமே வந்து சரி இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இவங்கள நம்பி தான் அவங்களோட ஃபேமிலி வந்து இருப்பாங்க. அதாவது என்னை நம்பி தான் என் ஃபேமிலி வந்து இருக்காங்க, என்னுடைய ஒரு சேலரியை நம்பி தான் என் ஃபேமிலி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த பர்சன் வந்து இருக்காங்க. ஒரு பர்சன் வந்து திடீர்னு இப்படி வந்து நோ கான்டாக்ட்ல வந்து போறாங்க, வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னும்போது நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் வேணும், நீ வந்து ஏன் இப்படி போன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து அவங்க சரியான ஒரு ரீசனே வந்து கொடுக்காம வந்து போயிருப்பாங்க. ஸோ
எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் வந்து சொல்லாம, நீங்க வந்து நெனச்சிருக்கலாம், இந்த பெர்சனால நான் வந்து ஏமாந்துட்டேன். இந்த பெர்சன் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் வந்து எனக்கு வந்து சொல்லல. என்னைய வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்க வந்து நெனைக்கலாம். அண்ட் இந்த பெர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டி இருக்க வந்து வாய்ப்பு இருக்கு. நீங்க இல்லாம இன்னொரு பெர்சனா வந்து இருக்கலாம். அப்படி அது வந்து இன்னொரு பெர்சனா வந்து இல்ல, எனக்கு வந்து நல்லா வந்து தெரியும். அப்படி யாருமே வந்து கிடையாது. அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா, இந்த பெர்சன் வந்து ரொம்ப லக்ஸூரியா வந்து இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வந்து ஆசைப்படுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆசைப்படுற ஒரு பெர்சனா வந்து இருப்பாங்க. அண்ட் ஸ்டில் அவங்களுடைய ஃபோக்கஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லக்ஸூரிக்கான ஒரு லைஃப், அந்த ஒரு மணி அப்படின்னு அதில தான் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அதிகமா வந்து இருக்கு. ஸோ இன்னும் நம்ம வந்து ஒரு ஃபியூ கார்ட்ஸ் நம்ம வந்து எடுப்போம். இந்த பெர்சன் வந்து என்ன வந்து திங்க் பண்றாங்க உங்கள பத்தி அப்படின்னு. ப்ளஸ் ஃபைனலா சூஸ் பண்ண உங்களுடைய பர்சனல் கரண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து டெம்பரன்ஸ் கார்டு வந்து வந்திருக்கு. ஐ திங்க் உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப ரஷ் பண்றீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ரஷ் பண்றீங்க அப்படின்னு நான் எத வச்சு சொல்றேன்னா, மேபி உங்களுக்கு வந்து அந்த பெர்சன் வந்து எப்போ வந்து அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் வராதா? ஏதாவது ஒரு மெசேஜ் வராதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப வந்து அதையே வந்து எதிர்பார்த்துட்டு நீங்க வந்து இருக்கலாம். அண்ட் அந்த பெர்சன் மேல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து எமோஷனலா தான் நீங்க வந்து இருக்கீங்க. எமோஷனலா அந்த பெர்சன் கூட நீங்க வந்து அட்டாச்மெண்ட் வந்து ஆகியிருப்பீங்க. இந்த ஒரு கனெக்ஷன்ல ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இல்லாம தான் வந்து இருக்கு. பட் கரண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, உங்களுடைய டிவைன் சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு வந்து இருக்கு. பட் அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து அந்த பெர்சன் கிட்ட இருந்து வந்து கிடைக்கணும். அந்த பெர்சன் வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வந்து குடுக்கணும். ஜஸ்டிஸ் மீன்ஸ் ஒரு ரீயூனியன். அவங்க வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெம்பரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து டிவைன் கிட்ட இருந்து வர ஒரு கைடன்ஸா கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டெம்பரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க வந்து பொறுமையா நீங்க வந்து இருக்கும்போது, கண்டிப்பா பொறுமையா நீங்க வந்து டிவைன நீங்க வந்து நம்பும்போது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மேரிடா இருந்தாலும் சரி, நீங்க வந்து அன்மேரிடா இருந்தாலும் சரி, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரதான் செய்யும். கண்டிப்பா ரீயூனியனும் நடக்க நெறைய வந்து வாய்ப்பு இருக்கு. ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ் சே Viola choose பண்ண உங்களுடைய பர்சன் கரண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ அதேதான். நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து ஒரு ரொம்ப ஓவர் திங்கிங் வந்து பண்ணிக்கிட்டு, ரொம்ப ஸ்டக்கா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு, ரொம்ப வந்து சேடா, டிப்ரஷன், ஆங்ஸைட்டில இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அதுலேருந்து கொஞ்சம் வெளிய வாங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெளிய வந்துட்டு, பொறுமையா நீங்க வந்து இருக்கும்போது, டிவைனுடைய ஒரு இன்வால்வ்மெண்ட் இந்த கனெக்ஷன்ல வந்து நெறையவே வந்து இருக்கு. அத நீங்க இந்த ஒரு ரீடிங்லயே வந்து நல்லா பார்க்க முடியும். ஸோ இன்னும் 2 பார்ட்ஸ் வந்து எடுப்போம். ப்ளீஸ் ஃபைனல் சூஸ் பண்ணுவீங்க கரண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ இன்னும் ஃபியூ மோர் கார்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். உங்களுடைய பர்சன் கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து பார்க்கும்போது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து தேர்ட் பர்சன் இருக்க சான்சஸ் வந்து இருக்குன்னு. ஸோ தேர்ட் பர்சன் வந்து இன்னொரு ஃபீமேல் இல்ல இன்னொரு ஒரு மேல் அவங்க இன்னொரு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் வந்து சொல்லல. மேபி இது வந்து உங்களுடைய ஃபேமிலியாவும் வந்து இருக்கலாம். உங்களுடைய ஃபேமிலி கூட வந்து உங்களுடைய மேரேஜுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணாம அவங்க வந்து இதுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகி மேபி அதனாலேயும் வந்து அந்த பெர்சனுக்கும் உங்களுக்கும் செப்பரேஷன் வந்து ஆகியிருக்கலாம். இல்லைன்னா அவங்க மேரிடா இருக்கிறப்போ அவங்களுடைய ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியா இங்க வந்து வருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் கப்ஸ் வந்து வந்திருக்கு. மேபி அந்த பர்சன் வந்து வாட்டர் சைனா வந்து இருக்கலாம். அப்படி வாட்டர் சைனா இல்ல அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே.
கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து பார்க்கும்போது, இந்த பெர்சனுடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை நோக்கி தான் வந்திருக்கு. உங்களை பத்தி வந்து நினைக்கலாம். உங்களை நோக்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பெர்சனுடைய மைண்ட் தாட்ல வந்து இருக்கு. நீங்க வந்து எப்படி அந்த பெர்சன் மேல உங்களோட ஃபோக்கஸ வச்சிருக்கீங்களோ, அண்ட் அதே மாதிரி அந்த பெர்சன் இப்போ உங்க மேல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நீங்க வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சோஷியல் மீடியால வந்து பார்க்கலாம். உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். பட் அந்த பெர்சனுடைய ஃபோக்கஸ், திங்கிங் எல்லாமே அந்த திங்கிங்ல நீங்க வந்து இருக்க தான் வந்து செய்றீங்க. ஸோ அந்த பெர்சனுமே வந்து உங்கள நோக்கி வந்து கண்டிப்பா வருவாங்க. அவங்களுமே வந்து இப்ப எமோஷனலா தான் வந்து இருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களைய நோக்கி வர நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. பட் டிவைன் சைட்ல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கைடன்ஸ் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியம். ஏன்னா வந்து நம்மளுடைய கார்டுக்கு கீழ வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஸ்டக்கா வந்து இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு எமோஷனல் ட்ராப்ல நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ஸ்டக்கா இருக்கீங்க. எமோஷனலா நீங்க வந்து ரொம்பவே சேடா, டிப்ரஷனா, லோவா இருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அதுலருந்து நீங்க வந்து வெளில வாங்க. ஏன்னா வந்து இதுல டிவைனோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்து நெறையவே வந்து இருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இங்க வந்து ஜட்ஜ்மென்ட் கார்டு நம்மளுக்கு இருக்கும். அண்ட் டெம்பரன்ஸ் கார்டும் வந்து இருக்கும். 2மே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இந்த ஏஞ்சல் விங்ஸ், இங்கேயே ஏஞ்சல் விங்ஸ் இருக்கு. ஃபியூ மோர் கார்ட்ஸ் எடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஆஃப் கப்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அதனால டிவைனோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இருக்கு. ஸோ டிவைன் சைட்லருந்து வர்றது டெம்பரன்ஸ், பொறுமையா இருக்கணும். இந்த பெர்சன் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வரும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவான ஒரு ஆக்ஷனா தான் வந்து இருக்கும். அது வந்து ஹேப்பன் ஆக ரொம்பவே வந்து டிலே வந்து ஆகும். ஸோ அப்படி டிலே ஆகுற ஒரு டைம்ல உங்களுக்கு தேவைப்படுறது வந்து டெம்பரன்ஸ் தான் அப்படிங்கிறது தான். ஃபைல் ஒண்ணா சூஸ் பண்ணவங்களுக்கான ஒரு கைடன்ஸ் அண்ட் உங்களுடைய பெர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸும் அதுதான். ஸோ உங்களுக்கு வந்து ரெசனேட் வந்து ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ரெசனேட் ஆச்சுன்னா, கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா, நீங்க வந்து இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணி நீங்க வந்து பர்சனல் ரீடிங் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஃபைல் 1 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் பைல் நம்பர் 2. ஸோ யாரெல்லாம் வந்து பைல் நம்பர் 2 வந்து செலக்ட் பண்ணீங்களோ, ஸோ உங்களுடைய பார்ட்னர் கரண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பைல் 2 யூஸ் பண்ணா உங்களுக்கு பார்ட்னர் கரண்ட் ஃபீலிங்ஸ் ஸ்பேஸ் ஹேங்க்டு மேன். ஓகே. ஸோ உங்க ஃபர்ஸ்ட் கார்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஹேங்க்டு மேன் வந்து வந்திருக்கு. இந்த பெர்சன் வந்து ரொம்பவே கூலான ஒரு பெர்சன் தான் போல. ஏன்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி நீங்க வந்து வொரி பண்ணிட்டு ரொம்பவே வந்து ஒரு மாரி ஒரு பதட்டத்துல நீங்க வந்து இருக்கலாம். பட் அந்த பெர்சனுடைய ஒரு சிச்சுவேஷன், ஒரு எனர்ஜி வந்து பார்க்கும்போது, அவங்க வந்து ரொம்பவே ஒரு கூலா, ஒரு காமா, ஒரு ரிலாக்ஸான ஒரு மைண்ட்ல மைண்ட் செட்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ டீப்பா பார்ப்போம். மேபி அவங்க வந்து சைலன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணலாம். அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு எஃபெக்ட் வந்து போடாம, சைலன்ட்டா வந்து கைய கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி சைலன்ட்டா வந்து இருக்கலாம். டீப்பா வந்து பார்ப்போம். ஸ்டார், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஃபெமினைன் ஃபெமினைன் நீங்க வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா,
நீங்க வந்து இப்போ வந்து ஹீல் ஆயிட்டு நீங்க வந்து இருக்கலாம். மேபி பாஸ்ட்ல வந்து இந்த ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு வந்து நெறைய ஹர்ட்டிங்ஸ் வந்து இருக்கலாம். இந்த பெர்சன் உங்கள நெறைய வந்து ஹர்ட் பண்ணிட்டு இவங்க வந்து இருந்திருக்கலாம். இவங்க மேல நீங்க ரொம்ப வந்து எமோஷனலா நெறைய லவ் வச்சிருக்க தான் வந்து செய்றீங்க. பட் அந்த பெர்சன்ஸ் வந்து எதையுமே புரிஞ்சுக்காம, ஸோ அதனால நீங்க வந்து ஹர்ட் வந்து ஆகியிருப்பீங்க. பட் அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஹீல் ஆக தான் வந்து செய்றீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹோப் வந்து இருக்கு. ஸோ இந்த பெர்சன் வந்து என்னைய நோக்கி வந்து வந்துர மாட்டாங்களா? இந்த பெர்சனுக்கு எனக்கு வந்து ஒரு ரீயூனியன் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டில் அந்த ஹோப் உங்களுக்கு வந்து இருக்க தான் வந்து செய்யுது. அண்ட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வந்து இருக்காம இருக்கலாம். நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல 100% உங்களுடைய எஃபோர்ட்ட நீங்க வந்து போட்டிருப்பீங்க. பட் அந்த பெர்சன் வந்து அத வந்து உங்களுக்கு திருப்பி வந்து குடுத்தாங்களா? அப்டின்னா வந்து, உங்களைய விட கொஞ்சம் கம்மின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ நீங்க போட்ட ஒரு எஃபோர்ட், நீங்க போட்ட வந்து நீங்க குடுத்த அந்த லவ்வுக்கு அந்த பெர்சன் வந்து உங்களுக்கு திருப்பி வந்து குடுக்கல அப்டின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் இந்த பெர்சனுக்கு நீங்க வந்து ஃபினான்ஷியலாவும் இந்த பெர்சனுக்கு நீங்க வந்து மணி குடுத்து வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ, அந்த பெர்சனுக்கு வந்து ஃபினான்ஷியலா வந்து இன்ஸ்டேபிளா வந்து இருப்பாங்க அப்படின்னும்போது, நீங்க வந்து அவங்களுக்கு மணி குடுத்து வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் நீங்க வந்து நெறைய ஹெல்ப் வந்து இந்த பெர்சனுக்கு வந்து பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த பெர்சனுக்கு வந்து நீங்க ரொம்பவே லாயலா வந்து இருக்கீங்க. இந்த பெர்சன் தான் வந்து எனக்கு எப்பவுமே இந்த பெர்சன் தான் வந்து என்னுடைய வேர்ல்ட் அப்படின்னு நீங்க வந்து இருக்கீங்க. இந்த பெர்சன் வந்து எனக்கு கிடைச்சா போதும். இந்த பெர்சன் தான் அப்படின்னு நீங்க இன்னுமே வந்து திங்க் பண்ணிட்டு ஒரு ஹோப்போட நீங்க வந்து இருக்கலாம். பெர்சன்ஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த ஒரு கனெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக்கேஜ் வந்து இருக்கு. பிளாக்கேஜ் மீன்ஸ் அந்த பெர்சன் வந்து உங்கள வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கலாம். பட் இருந்தாலுமே இதுல வந்து வேற ஒரு பிளாக்கேஜ் வந்து இருக்கு. அது என்னன்னா வந்து, உங்க பெர்சனுக்கும் உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கம்யூனிகேஷன் பிளாக்கேஜ் வந்து இருக்கலாம். அண்ட் அந்த பெர்சன் வந்து உங்கள நோக்கி வந்து வராங்கன்னா, மேபி சில பிளாக்கேஜஸ் வந்து இருக்கலாம். யார் யாரெல்லாம் டைப் 2 வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, கண்டிப்பா வந்து கம்யூனிகேஷன் பிளாக்கேஜ் வந்து ரொம்ப ஹெவியா வந்து இருக்கு. ஸோ இந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பேசி வந்து மந்த்ஸோ, இல்ல டேஸோ, வீக்ஸோ வந்து ஆகுதுன்னா, இப்ப இந்த பெர்சன் வந்து மேபி அலோனா தான் வந்து இருக்காங்க. அலோனா இருக்காங்க மீன்ஸ் உங்ககிட்ட இருந்து அவங்க வந்து ஒரு செப்பரேஷன்ல வந்து இருக்கலாம். உங்கள்ல இருந்து அவங்க வந்து உங்கள விட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெயின் வந்து பண்ணிட்டு வந்து இருக்காங்க. அவங்களுடைய ஒரு லைஃப்ல ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு டார்க் ஒரு டைம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அந்த பெர்சனுமே இப்போ வந்து கொஞ்சம் வந்து சேடா, லோவா இருக்க நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா அவங்களுடைய எனர்ஜியுமே இப்போ வந்து அவங்களுமே இப்போ வந்து ஒரு ஹெர்மிட் சிச்சுவேஷன்ல தான் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ நீங்களாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோப்போட இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வந்து ஒரு ஹோப்போட ஹீல் ஆயிட்டு நீங்க வந்து இருக்கலாம். பட் அந்த பெர்சன் வந்து லோவா ஒரு நெகட்டிவான ஒரு டைம்ல தான் அவங்க வந்து இப்போ வந்து இருக்காங்க. இந்த கம்யூனிகேஷன் ஒரு பிளாக்கேஜ் எதனால வந்திருக்கலாம்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன்ல வந்து போயிட்டுருக்கிறதுக்கு ஒரு காரணம், லவ் பண்ணிட்டு அந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேரேஜுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்ல வந்து நீங்க வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பெர்சன் அதுக்கு வந்து இல்ல தான் வந்து சொல்லியிருப்பாங்க. மேபி அதனாலயுமே வந்து இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணலாம். அண்ட் அதனாலயும் இந்த செப்பரேஷன் மேபி வந்து வந்திருக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து ஒரு மேரிடான ஒரு பெர்சனா வந்து இருக்கலாம். மேரிட் ஆயிட்டு நீங்க வந்து இப்போ வந்து தனியாவும் வந்து இருக்கலாம். இந்த பெர்சன விட்டு நீங்க வந்து தனியாவும் வந்து இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ரெசனேட் ஆகுதோ, நீங்க வந்து அத வந்து எடுத்துக்கோங்க.
Please. Please say file to choose நம்மளுடைய person current feelings. Oh my God. King of Swords, Three of Cups, and Nine of Pentacles. ஸோ ஃபைல் டூ வந்து சூஸ் பண்ணி யார் யாரெல்லாம் வந்து ஃபைல் டூ வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ உங்களுக்காக ஒரு ஃபியூ கார்ட்ஸ் நான் வந்து ஷஃபிள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுடைய பர்சன் கரண்ட் ஃபீலிங்ஸில் ஒரு ரூடாக ஒரு ஆட்டிடியூடை இவங்க வந்து பிஹேவ் வந்து பண்ணியிருக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு உமனாக தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப லோவாக தான் வந்து இருக்காங்க. உங்களை விட இந்த பர்சன் வந்து ரொம்ப லோவாக வந்து இருக்கலாம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாப்பியாலாம் வந்து இல்லை. இவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு லோவான ஒரு அலோனா அப்படிதான் இவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதே தான் வந்து இன்னும் ஃபியூ மோர் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து திருப்பி திருப்பி அதுதான் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நெகட்டிவான ஒரு டைம்ல தான் அவங்க வந்து போயிட்டுருக்காங்கன்னு. ஸோ அதேமாரி அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேடாக லோவாக தான் அவங்க வந்து இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது மேபி மதர் இஷ்யூஸ் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கலாம். அதனால வந்து சில ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நடந்திருக்க வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. என்னோட ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை வந்து இருக்கலாம், மதர் இஷ்யூஸ் வந்து இருக்கலாம். பட் அது உங்களுக்கு வந்து தெரியாமல் வந்து இருக்கும். இந்த ஒரு நோ கான்டாக்ட், இந்த ஒரு கம்யூனிகேஷன் பிளாக்கேஜ் வந்து இருக்கிறதுனால. ஸோ லெட்ஸ் டேக் 3 cards for you. ஸோ 3 cards வந்து இருக்கு. ஃபைல் டூ சூஸ் பண்ணவங்க அவங்களுடைய பர்சன்ஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ், ஃபைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய பர்சன்ஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ், த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியிறாப்புல நான் வந்து கார்ட்ஸை வந்து வைக்கிறேன். இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து மணியை நிறைய வந்து எதிர்பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அவங்க தான் வந்து தேர்ட் பார்ட்டியாக வந்து வராங்க. போர்ட்லர்லேயே வந்து 3-3 தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஃபைல் டூவை சூஸ் பண்ண உங்கள் பார்ட்னருடைய கரண்ட் ஃபீலிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 மோர் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். வேர்ல்டு கார்டு அண்ட் வந்து 2 ஆஃப் கப்ஸ் வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய ட்வின் ஃப்ளேமா இல்லை உங்களுடைய சோல்மேட்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஐடியில் நீங்கள் 2 பேருமே வந்து ரொம்ப கனெக்டடாக நீங்கள் வந்து இருக்கலாம் இந்த பர்சன் கூட. நீங்கள் வந்து உங்களுடைய டிவைன் கவுண்டர் பர்சன்ஸ் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீமேல் பர்சன்ஸ்க்கு வந்து ஏன்னா எனக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிங்ஸ் எனக்கு வந்து இங்கே வந்ததுனால ஸோ ஒரு ஃபீமேல் பர்சனுக்காக ஒரு மேல் பர்சன் இந்த ரீடிங் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து வேற சில மேல் பர்சன்ஸ் கூட அவங்க வந்து டீல் பண்ணிட்டு வந்து இருக்கலாம். ஒரு ரீயூனியனுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீயூனியனுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. பட் டிவைன் சைட்ல இருந்து உங்களுக்கு வர ஒரு கைடன்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா மேபி பாஸ்ட்ல வந்து உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் வந்து சில ஃபைட்ஸ் வந்து நடந்திருக்கலாம். இந்த செப்பரேஷனால நீங்கள் வந்து நிறைய ஹர்ட் வந்து ஆகியிருக்கலாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து முழுசாக நீங்கள் வந்து மறந்து
ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்து வரணும். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்து வரும்போது இந்த பர்சனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வந்து வருவாங்க. ஸோ டிவைன் சைட்ல இருந்து வர கைடன்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்னா வந்து ஸோ பாஸ்ட்ல எது வந்து நடந்தாலும் அதை நீங்கள் வந்து மறக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு வந்து ரெசனேட் வந்து ஆகியிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அப்படி ரெசனேட் வந்து ஆச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து வேணும்னா நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அண்ட் அதில் வந்து நீங்கள் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுடைய பர்சனை பற்றி நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா வந்து நீங்கள் வந்து சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் 2 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.